சாப்பாடு அறிவிக்கணுமா? பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லிடுவோம். இது அறிவிப்பு வந்துருச்சு மாவட்டத்துக்கு. ஓகே, நீங்கள் எத்தனை மணிக்கு வாகனம் கிளம்புங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள்புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த தூதரை அவர்கள் இந்த ஊரை விட்டும் வெளியேற்றி அவரை கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள், சதிவலையை பின்னுகின்றார்கள். நபியே, உம்மை கொலை செய்து விடலாம் என்றோ, அல்லது உம்மை நாடு கடத்தி விடலாம் என்றோ, அல்லது உன்னை சிறைபிடித்து விடலாம் என்றோ அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் எவ்வளவு பெரிய சதிகளை அவர்கள் செய்தாலும், சதிவலைகளை பின்னினாலும், உனக்கு பின்னாடி அவர்கள் மிக குறைவான காலம்தான் இந்த பூமியில வாழப்போகின்றார்கள். அவர்களுக்கு அழிவு வரப்போகின்றது. உன்னை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் சதி திட்டத்தை தீட்டுகின்றார்கள். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை செய்கின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சுன்னத்த மன்கத அர்சல்னா கபுலக மின் ருசுலினா வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா.
இதுதான் என்னுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய வழிமுறையில உள்ளதா எது? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுவது, கட்டம் கட்டி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வெறியாட்டம் போடுவது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் செய்த சதி செயல். இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் எவன் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றானோ அவன் அழிந்து போய்விடுவான். இதுதான் என்னுடைய வழிமுறை. சுன்னத்த மன்கது அர்சல்னா கபுலக மின் ருசுலினா வலா தஜ்துலி சுன்னத்தினா தஹ்வீலா. நபியே, இதுதான் என்னுடைய வழிமுறை. உன்னுடைய விஷயத்திலும் என்னுடைய வழிமுறை இதுதான். இதுக்கு முந்தைய இறை தூதர்களுடைய விஷயங்களிலும் இதுதான் நடந்திருக்கின்றது. என்னுடைய இந்த வழிமுறையில நீ எந்த ஒரு மாற்றத்தையும் காண மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு நிலையிலும் எதிர்க்கப்படுகின்றது. பார்க்கின்றோமா இல்லையா? எந்த நிலையிலையும் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கும் ஒழிக்க வேண்டும் என்பதற்கும் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்கும் ஏராளமான சதிவலைகள் பின்னப்படுகின்றது. எப்படியாவது இஸ்லாமியர்களை ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும், இஸ்லாம் என்ற ஒன்றே இந்த பூமியில இருக்கக்கூடாது என்று உலகளாவிய அளவுல சதி நடக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை அழிக்க முடிந்ததா? ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்றார்களே. அமெரிக்கா ஒரு புறம், பிரிட்டன் என்ற ஒரு நாடு ஒரு புறம். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உலகளாவிய அளவுல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். இந்த இந்தியாவில சொல்லவா வேணும்? என்ன ஆட்டம்! கடந்த 10 ஆண்டுகள் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா? முஸ்லிம்களை என்னென்னலாம் சொல்லி அழித்தார்கள். வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருக்கிறாரு என்று சொல்லி ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவரை அடித்தே கொள்கின்றார்கள். பார்க்கின்றோம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி வம்பு பண்ணுகின்றார்கள். சொல்ல மறுத்தவர்களை அடித்தே கொள்கின்றார்கள். மாடுகளை விற்பனைக்காக ஏற்று சென்ற பெஹலுகான் என்ற அந்த வயது முதிர்ந்த அந்த முதியவர், அவரை அடித்தே கொண்டார்கள். எவ்வளவு காட்சிகள், எவ்வளவு கொடூர காட்சிகள்! ஜுனைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 17-18 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் திருமறை குர்ஆனை ஓதி மரணமிட்டு ரிஃபுல் முடித்த அந்த இளைஞன் ட்ரெயின்ல போகும் பொழுது தொப்பி அணிந்து சென்றதற்காக அந்த இளைஞனை அடித்தே படுகொலை செய்து தூக்கி வீசினார்களே. எதற்காக? இஸ்லாம் என்ற ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கோட்பாடு என்பது அவர்களுக்கு உறுத்துகின்றது. ஏன்னா இஸ்லாம் அவர்களுடைய அனைத்து விதமான தவறான சித்தாந்தங்களுக்கும் மரணஅடி கொடுக்கின்றது, அதனுடைய கபாலத்தை உடைக்கின்றது. அவர்கள் எதுவெல்லாம் சொல்கின்றார்களோ அந்த அடிப்படையை தகர்த்தெறிகின்றது. இவர்களால் தாங்க முடியல, அவர்களால் இதை ஜீரணிக்க முடியல. அதன் காரணமாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழித்து விட்டால் இஸ்லாம் ஒளிந்து விடும் என்று செய்கின்றார்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ இறை தூதர்கள் வாழ்ந்தார்களே, அவங்க இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்கின்றோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், கல்லு மண்ணை வணங்கக்கூடாது, கற்சிலைகளை வணங்கக்கூடாது, அதற்கு எந்த விதமான அந்த அதிகாரமும் இல்லை, அதற்கு எந்த விதமான ஒரு விஷயம் கிடையாது என்பதை பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அது ஒரு டம்மி, வெறும் கல் என்பதை பிரச்சாரம் பண்றாங்க. இவர்களால் ஜீரணிக்க முடியல. அதை விளக்கக்கூடிய விதத்துல ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு சிறிய சிலைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள். அப்ப இப்படி சிறிய சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கியது யார் என்று கேட்கும் பொழுது, இந்த எந்த சிலையினுடைய கையில கோடாரி இருக்கின்றதோ அந்த சிலைதான் இது சிலைகளை எல்லாம், சின்ன சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கியது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்க வேணும்னா அந்த நுணுங்குன சிலை கிடக்குல, உடைக்கப்பட்ட சிலை கிடக்குல, அந்த சிலைகள்கிட்ட போய் கேளுங்க, உங்களை எல்லாம் நொறுக்குனது யாருன்னு போய் கேளுங்க. அந்த சின்ன நொறுக்கப்பட்ட சிறிய சிலைகள் சொல்லும் இந்த பெரிய சிலைதான்றத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவர்களால் ஜீரணிக்க முடியல. இப்ராஹிமே
இந்த சிலையெல்லாம் பேசாதுன்றது உனக்கு தெரியாதா என்று கேள்வி கேட்டார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூ என்று எச்சியை காரி துப்பி விட்டு சொன்னார்கள், அதைத்தானப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று இதைத்தான் நான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று சொன்னார்களே. ஏக இறை கோட்பாடு மேலோங்குகின்றது. ஓரிரை கொள்கை அதுதான் சரியானது. கல்லு மண்ணுக்கு பவர் கிடையாது, கற்சிலைகளுக்கு பவர் கிடையாது, சக்தி கிடையாது என்ற அந்த ஏக இறை கோட்பாடு மேலோங்கும் பொழுது இஸ்லாத்தை அழிக்க என்ன சூழ்ச்சி செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் முடிவெடுத்தார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீயிட்டு கொளுத்தி உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்களாம். நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பிலே வீசுகின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லா யா நார் கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, இப்ராஹிமின் மீது நீ குளிர்ந்ததாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு என்று சொல்லி நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்களுடைய சூழ்ச்சி பலித்ததா? இவர்களுடைய சூழ்ச்சி வென்றதா? தூக்கி நெருப்புல போடுற வரைக்கும் ஜெயிச்சிட்டோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். உண்டு போய் நெருப்புல தூக்கி வீசுற வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம் என்றுதான் நினைத்து இருப்பார்கள். உள்ள தூக்கி போடும் பொழுது அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் நெருப்புக்கு, நெருப்பே நீ சாந்தமானதாகவும் குளிரானதாகவும் மாறிவிடு என்று சொல்லும் பொழுது அவருடைய சூழ்ச்சி அனைத்தும் முறியடிக்கப்பட்டதா இல்லையா? இப்படித்தான் அல்லாஹ் முறியடிப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. சுன்னத மன் கத அர்சல்னா கபுலக மின் ருசுலினா வலா தஜிது லி சுன்னத்தினா தஅவீலா. நபியே, உன்னுடைய விஷயத்திலும் இதுதான் என்னுடைய வழிமுறை, உனக்கு முன்பு அனுப்பப்பட்ட இறை தூதருடைய விஷயத்திலும் இதுதான் என்னுடைய வழிமுறை, எனது இந்த வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீ காண மாட்டாய் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டினானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஃபிரௌன் முடிவெடுத்தான். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களையும் படுகொலை செய்வதற்காக விரட்டி வருகின்றார்கள். அல்லாஹ் கட்டளை போடுறான் ஓடுங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகின்றார்கள், அவர்களோடு இறை நம்பிக்கை கொண்ட மக்களோடு ஓடுகின்றார்கள். கடல் குறுக்கிட்டது. இங்கிட்டு பார்த்தா ஃபிரௌனுடைய படை, முன்னாடி பார்த்தா கடல். என்ன நிலைமை யோசனை பண்ணி பாரு. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினானே, இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும். அப்படி ஒழிக்கணும்னா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. என்ன செய்ய? ஓட்டு தள்ளு. மூசாவை அழித்து அவர்களை ஒண்ணும் இல்லாமக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை கொல்லு முடிவெடுத்தானா? முன்னாடி நின்று பார்க்கும் பொழுது இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், மூசாவே இன்னால முத்ரகூன், நாம் பிடிக்கப்பட்டு விட்டோம், நம்ம கதை முடிந்து விட்டது என்று சொன்னார்களாம். அந்த நிமிடத்தை அடுத்த செகண்ட்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையாங்க? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்யறான் ஃபிரௌன், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று விரட்டிட்டு வர்றான். விரட்டி கொண்டு வந்து அந்த கடல் முன்னாடி நிக்கிற வரைக்கும் அவனுடைய நினைப்பு என்னவாக இருந்தது? கடல்ல முன்னாடி நிக்கும் போதும் அதை தொடர்ந்து அல்லாஹ் அந்த ஈமானிய உறுதிக்கு வெற்றியை தருகின்றான். மூசாவே, உன்னுடைய கையில உள்ள கைத்தறியால் அந்த கடலை நீ அடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கின்றார், கடல் ரெண்டா பிளக்கு. நடக்குமா? எப்படி நெருப்பு குளிர்ந்ததோ அந்த மாதிரி கடல் ரெண்டா பிளந்தது. அல்லாஹ் பிளக்க வைக்கிறான். அப்படி பிளக்கும் போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழியாக தப்பித்து போகின்றார்கள். ஃபிரௌனுடைய நினைப்பு என்னவா இருந்ததுன்னா, விரட்டிட்டு போய் கொண்டுடலாம். அதுதான் அவனுடைய நினைப்பா இருந்து. எப்படியா விரட்டிட்டு போய் போட்டு தள்ளிடுவோம், அதுதான் அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய அந்த சதி. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? எந்த கடலை இரண்டாக பிளக்க செய்தானோ
அந்த பாதையின் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி விட்டு பின்னாடி விரட்டிட்டு வந்த ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் அந்த கடலையே அப்படியே மூட வைத்து மூழ்கடித்தானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய சதி என்பது. மக்கரோ மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் மிக்க மேலானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, நீ செய்யு. இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா வ மஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், நாமும் சூழ்ச்சி செய்வோம். நபியே கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமை. நம்முடைய சூழ்ச்சி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அந்த இறைவனை மறுக்கக்கூடிய அந்த காபிர்களுக்கு சொற்பமான அளவு அவகாசம் கொடு, அதுக்கப்புறம் என்னுடைய அடி எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்றான் அல்லாஹ். கை ஓங்குற மாதிரி தெரியும், விரட்டிட்டு போயாச்சுப்பா, முன்னாடி வந்து கடல் வந்துருச்சு, இத்தோட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம். மூசாவை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளருடைய கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி நெருப்புல தூக்கி வீசியாச்சு, அப்படியே கறி ஒண்ணும் இல்லாம போயிடுவான்னு நினைக்கலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் சொன்னார்களா இல்லையா? இதுதான் இறை நம்பிக்கை, இதுதான் உறுதியான நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்களோ, அந்த மாதிரி நாமும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போமையானால் இறைவனுடைய அடி அந்த எதிரிகளுக்கு மகத்தானதாக படு பயங்கரமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, உம்லி லஹும் இன்ன கைதி மத்தி சனஸ்தத்ருஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்களுக்கு அவகாசம் கொடு, என்னுடைய சூழ்ச்சி மிக உறுதியானது. நான் எப்படி அவங்களை பிடிப்பேன் தெரியுமா? சனஸ்தத்ருஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில் அவனுக்கு அடிப்பேன் பாரு. அந்த அடி என்பது மரண அடியாக இருக்கும். கதற விட்டானா இல்லையா ஃபிரௌன? மூழ்கும் பொழுது எவ்வளவு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அன ரப்புக்குமுல் அல்லாஹ், நான் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உங்களின் மேலான இறைவன், அன ரப்புக்குமுல் அல்லாஹ், நான் தான் மேலான இறைவன் அப்படின்னா யாரு? ஃபிரௌன். நான் தான் மேலான இறைவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, கர்வம், தலக்கணத்தினுடைய வெளிப்பாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான்டா நீ வணங்கணும், உன்னை என்னையும் படைச்சவன் அவன் தான். அப்படின்னா இந்த பூமியில இந்த உலகத்துல என்னை விட பெரிய கடவுள் இருப்பதாக நான் நினைக்கல சொன்னா. அதே மாதிரி இங்க ஒருத்தன் வெளியே தெரியுதானா, எங்க அம்மா உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நான் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் நான் கடவுள்ன்றது எனக்கே தெரியுது. இப்ப கடவுள் வந்துகிட்டு இப்ப கண்ணு மூடி பிதிங்கி போய் இருக்காரு கடவுள். அல்லாஹ் கதை விட்டானா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ? கடவுளின் அவதாரம் என்றால் ஜெயிச்சிருக்கணுமப்பா. 543 ஜெயிச்சிருக்கலாமே. கடவுளுடைய அவதாரம், கடவுள்னா ஒரு கட்டளை போட்ட நினைச்சதெல்லாம் முடிச்சிடலாமே. இப்ப என்ன நிலைமை? 2 பேர்த்த காலில் விழுந்து இப்ப அந்த சீட்டை போய் உட்கார வேண்டிய நிலைமைக்கு அல்லாஹ் ஆக்கினானா? நீ பிரதமரா இல்லையான்றது அடுத்த நாள் டிவியில பார்த்தாதான் உனக்கே தெரியும் இனிமே. ஏன்னா நைட்டோட நைட்டா வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கட்டிலுக்கு எந்த நேரத்தில் அந்த கட்டில கவுத்தி விடுவாங்க 2 பேருன்றது தெரியாது. அல்லாஹ் ஆக்கினானா? ஏன்னா நான் கடவுளுடைய அவதாரம் சொன்னியே, உன்னை அல்லாஹ் எத்தகைய இனிநிலைக்கு ஆளாக்கினான். ஃபிரௌன் என்ற அவன் சொன்னானே, ஆன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிக மேலான இறைவன் என்று சொன்ன அவன் அல்லாஹ் கதற விட்டானே. அந்த கடல்ல போயிட்டு மூழ்கடிக்கும் பொழுது அப்ப சொன்னான், இறைவா மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன், இறைவா உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஈமான் கொடுறியா? அல்லாஹ் கேட்டானே, அல்லாஹ் கதற விட்டானே. அந்த மாதிரிதான் அல்லாஹ் கதற விடுவான். நல்லா விளங்கிருங்க. ஆடும்போது பயங்கரமா ஆடுற மாதிரி தெரியும்,
இவ்வளவு போட்டு அடிக்கிறாங்களே, மாட்டுக்கறி வைத்திருந்தால் அடிக்கிறான், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறான். இப்படி திருமறை குர்ஆனை ஓதி மரணம் செய்ததற்காக படுகொலை செய்கின்றான். மாடுகளை ஏற்றி சென்றதுக்காக அடிக்கின்றான். திருமணம் முடித்த புது மணமகன் அன்சாரி என்ற ஒரு சகோதரன், அவனை அடிச்சு கொண்டான். ஒருத்தர் முஸ்லீம் மாதிரி தெரியலான்றதுக்காக அடிச்சு கொண்டான். அவன் ஒரு இந்து சகோதரன், முஸ்லீம் மாதிரி இவன் தாடி வச்சதுனால அடிச்சான். இப்படி எல்லாம் அடிக்கிறானே, இவனுடைய கை ஓங்கி இருக்கின்றதே என்று சொல்லி எவனுக்கு இத்தகைய இருமாப்பு இருந்ததோ, எந்த ஒரு கோயிலை காட்டி இந்த கோயில் எனக்கு மிகப்பெரிய அளவிற்கு நான் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கும்னு நீ நம்புனியோ, அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத்துல அல்லாஹ் அடி கொடுத்தானா, தோல்வியை கொடுத்தானா? இதுதான் அல்லாஹ்வுடைய அடின்றது. அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. இன்ன பாத்ஷா ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. பிடிச்சானா தாங்க முடியாது. அல்லாஹ் அப்படி பிடிப்பான். அந்த மாதிரிதான் பிடிச்சான். அபூஜஹலை பிடிக்கல, அபூலஹப பிடிக்கல. அபூஜஹலும் உத்துபா ஷைபா என்ற அந்த அநியாயக்காரர்கள் என்ன செஞ்சான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுஜூதில இருந்த நிலையில ஒட்டகத்தினுடைய மலக்குடலை தூக்கி 10 பேர் போட்டாங்களே, சாதாரண விஷயமா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய துன்பங்கள் தொல்லைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் சுஜூதிலிருந்து நிமிர முடியல, தூக்கி வைத்து விட்டார். 10 பேர் சேர்ந்து தூக்கி வைக்கிறாங்க. அப்பனா எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும் பார்த்துக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து விட்டு ஓடி போய் ஆளுகளை கூட்டிட்டு அவங்க பல நபர்களை வைத்து அதை தூக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள், 2 கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், உத்துபாவை நீ பார்த்துக்கொள், ஷைபாவை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அந்த இடத்துல எவனெல்லாம் கைகூட்டி சிரித்தானோ, எவனெல்லாம் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டானோ அவனுடைய 10 பேர்களையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையேந்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யார் யாருடைய பெயரை எல்லாம் சொல்லி கையேந்தினார்களோ அவர்கள் அனைவரும் அபூலஹப், உத்துபா, ஷைபா உட்பட அந்த 10 நபர்களும் பத்ர் போருடைய தினத்துல வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட, வெட்டி சாய்க்கப்பட்ட மரங்களைப் போல அவர்கள் விழுந்து கிடப்பதை, செத்து கிடப்பதை நான் என் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோமே. 10-13 வருஷம் ஆயிருக்கு இந்த துவா நிறைவேறுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செய்த இந்த பிரார்த்தனை பத்ர் போர் கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்துல வைத்து இவர்களை அல்லாஹ் கட்டம் கட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றான் என்றால் இறை நம்பிக்கை சரியா இருக்கணும், அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். இறைவன் இவர்களை விடமாட்டான். ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை வீண் போகாது. இது அதனுடைய முதல் படி. அசுர பலத் அப்படியே பயங்கரமா நாங்கள் அறுதி பெரும்பான்மைக்கு மேல இருக்கிறோம், 300 இருக்கிறோம், 350 இருக்கிறோம்னு படம் காட்டினானே. இப்ப அவர்களுடைய நிலைமை என்ன? 5 வருடத்தை இவர்கள் ஓட்டுவது என்பது டெய்லி செத்து செத்து பிழைக்க வேண்டும். செய்திகளை போடுகின்றார்கள். நீ காளான் தின்றீங்கள, அந்த மாதிரி எனக்கும் காளான் வேணும். கேள்வி கேட்கிறாங்களாம். ஆட்சிக்கு முட்டு கொடுத்த ஆளுகள் இப்ப 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரும் உனக்கு மட்டும் என்ன 800 கோடி ரூபாய்க்கு 8000 கோடி ரூபாய்க்கு விமானம், நாங்களும் அந்த விமானத்துல வருவோம், நீ மட்டும் என்ன 10 லட்சம் ரூபாய் கோட்டு போடுற, எங்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் கோட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவர் அந்த 2 கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லாத்தையும் கேட்பாங்க. நீ கொடுக்கலன்னா மவனை கவுத்திடுவாங்க. அப்ப என்ன நிலைமை அல்ல ஆக்கிட்டான் பாத்தியா? இப்ப பேசு பாப்போம் சிஏஏண்டு, இப்ப பேசு பொது சிவில் பேசுவியா? நீனே உன்னுடைய நிலைமையே என்ன ஆயிருக்கின்றது, அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டான் பாத்தியா? அப்ப இவங்க ஜெயித்து விட்டார்கள். என்ன ஒன்னும் பண்ண முடியாது. முஸ்லிம்களுடைய தலையில் உள்ள ஒரு முடியை கூட இவர்களால் பிடிக்க முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை ஆக்கி இருக்கின்றானே. நீ அதிகாரம் கொடுத்தும் கொடுக்காம டம்மி ஆகிவிட்டாயா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய அடின்றது. அல்லாஹ் எந்த நிலையில் எப்படியும் பிடிப்பான், எப்படி பிடிப்பான்றது எவனுக்கும் தெரியாது. நல்லா விளங்கிக்கிறீங்க. அல்லாஹ் பல இடங்கள்ல இதை கேள்வியா கேட்கிறான். அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாய் ஐ யஹ்ஸிஃப பிகுமுல் அர்த் ஃபஇதா ஹிய தமூர்.
வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் அப்படியே செருகிவிட மாட்டான் என்பது குறித்து நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாஸிஃபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மலையை பொழிவிக்க செய்து உங்களை அப்படியே அடியோட அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுவார் என்பது குறித்து அச்சமற்று இருக்கின்றீர்களா? அப்ப பின்னாடி தெரியும்டா என்னுடைய அடி என்னன்றது. வலக்கது கல்லபல்லதீன மின் கப்லிஹிம் ஃபகைஃப கான நகீர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்னை பொய்யாக்கினார்கள், எத்தனையோ கூட்டம் என்னை பொய்யாக்கியது, அவர்களுக்கு என்னுடைய பதிலடி எப்படி இருந்தது பாத்தியா? எவ்வளவு ஆட்டம் போட்டாய். ஆது சமூது கூட்டம் போடாத ஆட்டமா? ஆது கூட்டம் எவ்வளவு ஆட்டம் போட்டான், சமூது கூட்டம் என்ன ஆட்டம் போட்டான். அவர்களுடைய அந்த ஆற்றல் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத். அந்த ஆதூர் கூட்டத்தினருடைய தூண்களை உடைய வாசிகளுடைய அந்த கூட்டத்தினருடைய முடிவு என்ன ஆச்சு? அல்லாஹ் எப்படி ஆக்குனான் நீ பார்க்கலையா? இவர்களை போன்ற வலிமை மிக்க ஒரு படைப்பை நாம் படைத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட முன் சென்ற அந்த கூட்டம் நம்மை பொய்யாக்கியது. அவர்கள் என்ன செஞ்சோம் அல்லாஹ் கேட்கிறானே. கஸபத் கப்லஹும் கௌமு நூஹ். இதுக்கு முன்னாடி நூஹுடைய கூட்டம் எப்படி பொய்யாக்குனாங்க? அஸ்ஹாபுர் ரஸ். அதே மாதிரி அந்த தூண்களை உடைய கிணற்று வாசிகள் இருக்கின்றார்களே, அவர்களும் பொய்யாக்கலையா? அஸ்ஹாபுர் ரஸ். சமூத், இன்னும் சமூது கூட்டமும் ஆது கூட்டமும் எல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க, அவர்களை எல்லாம் எப்படி நான் பிடிச்சேன் பாரு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான அடிய வாங்க போறான்னு அர்த்தம். ஆடக்கூடியவனை அல்லாஹ் உடனுக்குடனே பிடிக்க மாட்டான், ஆட விட்டுதான் பிடிப்பான், ஆட விட்டுதான் அடிப்பான். இந்த ஒரு ஈமானிய உறுதி நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். இஸ்லாத்தை எவனாலே அழிக்க முடியாது, இஸ்லாத்தை ஒருவனாலே ஒழிச்சிட முடியாது. படைத்த இறைவனுடைய மார்க்கம் இது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் தங்களுடைய வாய்களால் இஸ்லாம் என்ற இந்த அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும், அந்த காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீர்வான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் தான் தன்னுடைய தூதரை அனுப்பினான் சத்தியத்துடனும் நேர்வழியுடனும். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பி இருக்கின்றான். மேலோங்காமல் விட்டுவானா? அடிச்சிட முடியுமா? இது என்ன இந்த சிமினி விளக்கு தீயா? இது ஊதுனோனை அணைகிறதுக்கு நீ ஊதிப்பார், தன்னால பத்திக்கிட்டு எரியும். இது அல்லாஹ்வுடைய ஜோதி. அந்த முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. பார்க்கல? எத்தனை நாட்டுல பார்க்கிறோம். இந்த அமெரிக்கா போடாத ஆட்டமா? என்னென்னலாம் செஞ்சா முஸ்லிம்களை ஒழிப்பதற்கு, முஸ்லிம்களை தீவிரவாதி மாதிரி காட்டுறதற்கு அவன் பண்ண ஆட்டம் என்ன, அவன் போட்ட சதி திட்டம் என்ன, அவன் ஆடிய அந்த அராஜகம் என்ன. ஆனா இப்ப என்ன நிலைமை? அமெரிக்கால என்ன நிலைமை? யோசனை பண்ணி பாருங்க. தேவாலயங்கள் பள்ளிவாசல்களாக மாற்றப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி! நீ இஸ்லாத்தை அழிக்க நினைச்ச அந்த அமெரிக்க மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை நுழைக்கின்றான். ஹலால் உணவுக்கு டிமாண்டு. ஹலாலான அடிப்படையில பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகள்னா ஆரோக்கியமானவை என்பதை விளங்கிய அமெரிக்க மக்கள் எல்லாம் ஹலால் உணவுக்கு வரிசையில் நிக்கிறான். அல்ல மாத்தினானா? அமெரிக்காவுல மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. புள்ளி விவரங்கள் சொல்லுதா? பக்ரீத்துக்கு விடுமுறை வைத்து விடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நிலைமை ஆக்குனானா? அந்த சதுக்கத்துல இரவு தொழுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் குழும்பக்கூடிய நிலையை அல்லாஹ் ஆக்கினானா? இதுக்கு நீ இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்ட? அல்லாஹ் என்ன மாதிரி அடியை கொடுத்தான் கண்கூடா பார்க்க. ட்ரம்ப்னு ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுற நீனு? ட்ரம்ப் எங்க போனாவன்? அவனை தூக்கி ஒரு கேஸ்ல உள்ள வச்சுட்டாங்க. அதுதான் நிலைமை.
இதுதான் உன்னுடைய நிலைமை. ஆனால் நீ எந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், எந்த முஸ்லிம்களை உன்னுடைய நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நீ திட்டம் தீட்டினாயோ அந்த இஸ்லாம் மேலோங்குகின்றது, இஸ்லாம் வளர்கின்றது. அந்த வெள்ளை மாளிகையில ஜோ பைடன் போன ரமலான்ல இஃப்தார் விருந்து நடத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சின்றது. நீ அழிக்கணும்னு நினைக்கிற, அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், திருமறை குர்ஆனுடைய அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகள் விட்டு தீர்கின்றது. இஸ்லாம் என்ன சொல்லுது அந்த அமெரிக்க மக்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி. பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்தானே நீ இல்லாத வேலை பண்ண. இப்ப என்ன நிலைமை? இங்கிலாந்துல என்ன நிலைமை? இங்கிலாந்துல அதிகமாக சூட்டப்படக்கூடிய பெயர் என்னன்றத கணக்கெடுக்கும் பொழுது முகமது என்ற அந்த பெயர் தான் அதிகமாக அந்த இங்கிலாந்துல வைக்கப்படுகின்றது. ஏன்? எல்லாம் இஸ்லாத்தை தள்ளி வர்றாங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகமதுன்னு பேர் வைக்கிறான். கிறிஸ்தவ நாடு, ஒரு கிறிஸ்தவ நாட்டுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயர் அதிகமாக வைக்கப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சின்றது. நீ நினைக்கிற இஸ்லாத்தை அழிச்சிடலாண்டு, உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ் இஸ்லாத்தை நுழைப்பான். உன்னுடைய நாட்டு மக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இஸ்லாத்தை நுழைப்பான். ஃபிரௌன் என்ற கொடியவன் தன்னை இறைவன் என்று அறிவித்தானே, என்னை விட பெரிய கடவுள் வேற யார் இல்லைன்னு சொன்னானே, ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னானே, அந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவன் தான் படைச்ச ரப்பு. அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல ஈமானை நுழைவித்து லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்டான முன்மாதிரியாக ஆக்கினானே. இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சின்றது. இந்த மாதிரி வளரும். இதே இந்தியா, இந்த இந்தியால இஸ்லாத்தை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு நீ என்னத்தை திட்டம் போட்டாலும் சரி, முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு நீ முஸ்லிம்களை அடிச்சு நொறுக்குனிய, அடிச்சு கொண்டிய, முஸ்லிம்கள் என்றாலே இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். நீ கடைசியாக நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல கூட என்ன பேசின? அதிகமா புள்ள பெத்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு வக்கு இல்லாட்டினா நீ தொலை வேண்டியதுதானே. எவன் சக்தி இருக்க அவன் செய்யறான், உனக்கு முடியலன்னா போயிடு. நீனு அதிகமா புள்ள பெக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள். 2 எருமை மாடு இருந்தா புடிங்கி ஒரு எருமை மாட்டை முஸ்லீம் கொடுத்துருவாங்களாம். எப்படியெல்லாம் விஷத்தை கக்கினாய், இப்படின்னா நீ கக்கியும் உன்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சா? இவன் தேர்தல் ஆணையத்தை கையில போட்டு ஒருத்தனும் போடுறான் 9 ஓட்டு. இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு சதி பண்ணி உன்னால முடிஞ்சுச்சா? இதுதான் அல்லாஹ்வுடைய அடி. அல்லாஹ் அடிமா, அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி நீ இந்தியாவில எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் நீ கொடுத்த. பியூ என்ற அமைப்பு எல்லாம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கணக்கு போடுறான். போட்டுட்டு புள்ளி விவரங்களை வெளியிட்டால் இன்னும் 50 ஆண்டுகள், இன்னும் 50 ஆண்டுகள்ல உலகளாவிய அளவுல முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடாக, அதிகம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடாக இந்தியா மாறிவிடும் என்று புள்ளி விவரங்களை கொடுக்குறானா? இதுதான் இஸ்லாத்தினுடைய எழுச்சி. நீ இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் முஸ்லிம்களுக்கு இழைத்த போதும் இந்தியாவில் ஒரே ஒருத்தவன் நான் இஸ்லாத்தை விட்டு போறேன்ப்பா, இவங்க பண்ற துன்பம் தாங்க முடியல, இப்படி அடிக்கிறான், மாட்டுக்கறி வச்சிருந்தா கொள்றான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொள்றான், அதனால நான் இஸ்லாத்தை விட்டு போறேன்னு ஒரு முஸ்லீம் போனானா? இதுதான் ஈமான் என்பது, இதுதான் இஸ்லாம் என்பது. அப்ப இந்த ஒரு உறுதிப்பாடு நம்முடைய உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் இந்த இஸ்லாம் மென்மேலும் வரும். சூழ்ச்சிகளால் தான் இஸ்லாம் வளர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழிப்பதற்கு எவ்வளவோ சூழ்ச்சி செஞ்சான். மக்கால இருந்து விரட்டனா, மதினாக்கு போனாங்க. மதினால இருந்து திருப்பி உள்ளே நுழையும் பொழுது ஒரு அதிபதியாக உள்ளே நுழைந்தார்களா இல்லையா? அல்லாஹ் அப்படிப்பட்ட எழுச்சியை இந்த இஸ்லாத்திற்கு ஏற்படுத்தினால் இன்னும் ஏற்படுத்துமா? அது காரணம் என்னன்னா, இது தனி மனிதனுடைய சொத்து கிடையாது. இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம். இஸ்லாம் என்பது இறைவனுடைய ஒளி. அந்த ஒளியை எவனாலும் ஊதி அணைக்க முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு, எத்தகைய அந்த எந்த சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அந்த சதித்திட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தனி ஒருவனாக நின்று முறியடிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ அன்ஜஸ வஹதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அவன் தனித்தவன்.
நஸர அப்தா, தன்னுடைய அடிமைக்கு அவன் உதவி செய்தான். அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான். தனி ஒரு நபராக இருந்து கூட்டுப்படையினர் அனைவரையும் ஓட விட்டான், தோக்கடித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த மாதிரி அல்லாஹ் ஓட விடுவான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம கண்கூடாக பார்ப்போம் அல்லாஹ்வுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் நாம ஈமானிய உறுதியோடு பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி நாம பொறுமையோடு இருந்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பாலஸ்தீன முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு சொல்லணும்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் வீடியோக்கள் வாயிலாக அறிந்து வருகின்றோம். பல்வேறு விதமான செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையிலும் கூட ஒரு சில செய்திகள் வழியாகத்தான் இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் கூட இது போன்ற செய்திகளை இருட்டடிப்பு செய்து பாலஸ்தீன் இஸ்ரேல்னு போட்டாலே உடனே அந்த செய்தியை ரீச்சை குறைத்து விடுகின்றார்கள். அடுத்த ஆளுக்கு காட்ட மாட்டேன்னு அது போன்ற செய்திகள் காட்ட மாட்டேன்னு அந்த மாதிரியான சதி வேலைகளை செய்கின்றார்கள். இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் முஸ்லிம்கள் அனுபவித்து காசாலையும் இப்ப ரஃபா அந்த பகுதியில லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் போய் அவங்க அடைக்கலம் அந்த இருக்கிறாங்க. மருத்துவமனை ஒரு மருத்துவமனை இருக்கின்றது. அந்த ஒரு மருத்துவமனையை வைத்துதான் அந்த இடத்துல தங்களுடைய அந்த மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி உயிர் காக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனை மேல போய் குண்டை போட்டான்னா எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அட்டூழியம், இவ்வளவு கொடூரங்கள் நடக்கின்றது. எல்லாம் இருட்டடி பண்றாங்க. எந்த அந்த நடிகை பிள்ளை பக்க போறா, அவ கர்ப்பமா இருக்கா, இந்த செய்தியை தான் இவர்கள் பிளாஷ் நியூஸா போடுறானே ஒழிய முஸ்லிம்கள் அடையக்கூடிய துன்பங்களை துயரங்களை மக்களுக்கு காட்டுவதற்கு எவனும் தயாராக இல்லை. இதுதான் நிலைமை. இது போன்ற செய்திகளை வீடியோக்களை யாரும் போட்டா அவர்களுடைய அந்த அக்கவுண்டுகள் க்ளோஸ் செய்யப்படுகின்றது, அந்த வீடியோக்கள் டிலீட் செய்யப்படுகின்றது. இதை டிலீட் பண்றியா இல்ல உங்க அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணவா என்று அவன் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. எல்லாம் அவருடைய கையில இருக்கு. அப்ப நாம இஸ்லாமியர்கள் இங்க குறிப்பாக நம்முடைய கடமை, நம்ம இப்ப பாலஸ்தீன் நம்ம போக முடியாத தாக்கத்து சக்தி கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக சத்தியத்தை சொல்வதுதான் ஜிஹாதுல் அக்பர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மிகப்பெரிய ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில இந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக, அவர்கள் அடையக்கூடிய அந்த துன்பங்களுக்காக, அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த அநியாயங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ராமநாதபுரத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. அசர் தொழுகைக்கு பிறகு நம்ம பெரியப்பட்டினத்தில் இருந்து வாகனம் கிளம்புகின்றது. மூமின்கள் அனைவரும் ஒரு உடலை போன்றவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உடலில் ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, உள்ளமே முழுவதுமாக காய்ச்சல் கொண்டு விடுகின்றது. அதை போல ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏதோ ஒரு நாட்டுல அப்படி கிடையாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக அடிக்கப்படுகின்றான். பிஞ்சுகள், சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த குழந்தைகளை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த தாயும் தகப்பனும் அழக்கூடிய அந்த காட்சிகள் கல் நெஞ்சங்களும் கரைந்து விடும். அப்படிப்பட்ட காட்சிகளாக இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படக்கூடிய விதத்துல அந்த அந்த காட்சிகளையும் போட்டோக்களையும் பார்த்தோமே ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலை நாளைக்கு நமக்கு ஏற்படுறதுக்கு நாள் ஆகாது, ஒரு நொடி பொழுதாவாது. நம்முடைய பிள்ளைகள் அது போன்ற அந்த இரத்த காயங்கள்ல குண்டடிப்பட்டு இறந்தால் நம்மளால தாங்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க.
நம்முடைய கைக்குழந்தை, நம்முடைய மனைவிமார்கள் எவ்வளவு, ஆனா அப்படி இருந்தும் அவர்களுடைய ஈமானிய உறுதி குலையவில்லை. வீடியோக்குள்ள பார்க்கின்றோம், ஒரு சிறுமி பேசுறா, நீ எங்களை என்ன அழித்தாலும் உனக்கு பதிலடி இருக்கு, எங்களுடைய பின்னாடி வரக்கூடிய வழித்தொண்டர்களாவது அடி கொடுப்பாங்க, என்னுடைய இறைவன் உங்களுக்கு அடி கொடுப்பான், உறுதிப்பாடு சொல்றாங்க. அந்த சிறுமி பேசக்கூடிய வீடியோக்களை பார்க்கின்றோம். உனக்கு பிரிட்டன் இருக்க, நீ இஸ்ரேல் என்ற பேரை வச்சுக்கிட்டு நீ அநியாயம் பண்றியா? உனக்கு பிரிட்டன் இருக்கிறான், இத்தாலி இருக்கிறான், அமெரிக்கா இருக்கிறான், உனக்கு ஆதரவா? நீ எவன் வேணாலும் உனக்கு இருக்கட்டும், எங்களுக்கு ஆதரவாக எங்களுடைய ரப்பு இருக்கின்றான். எங்களுடைய படைத்த ரஹ்மான், அவன் வல்லமையாளன், அவன் பாதுகாவலன், அவன் எங்களுக்கு இருக்கின்றான் என்று சொல்லி அந்த சிறுமி பேசுகின்றாள் என்றால் ஈமானின் உறுதி. அப்படிப்பட்ட அந்த உறுதி மிக்கவர்களுக்காக நாம குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்முடைய உடலுடைய ஒரு பகுதி வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றது, நாம கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த வார ஜும்மாவுடைய வசூல் கூட அந்த வகைக்காக செலவிடுவதற்காக தான் வசூலிக்கப்படுகின்றது. எவ்வளவு முடியுமோ அள்ளி போடுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்த அளவு அந்த வகைக்காக நீங்கள் அள்ளி போடுங்க. அசர் தொழுகைக்கு பிறகு பெரியப்பட்டினத்தில் இருந்து வாகனம் கிளம்புகின்றது. எந்த அளவிற்கு நாம் அதிகமாக மக்களை அழைத்து வர முடியுமோ குடும்பத்தோடு வந்து அந்த தீமைக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நாம நம்முடைய சகோதர முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.